ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தில் இருந்த விமானியை ஹாலிவுட் படத்தை மிஞ்சும் வகையில் ஈரான் எல்லைக்குள் புகுந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்க படைகள் மீட்ட சம்பவம் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த ஆபரேஷன் எப்படி நடந்தது என்பதை பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிப்ரவரி 28 போரை துவக்கின. ஒரு மாதத்தை தாண்டியும் போர் நிறுத்தம் வரவில்லை. ஒரு பக்கம் அமெரிக்கா பேச்சு நடத்தும் திட்டங்களை முன்மொழிந்தாலும் ஈரான் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதற்கிடையே தான் கடந்த 3ஆம் தேதி அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானம் தெற்கு ஈரானில் உள்ள ராணுவ நிலைகள், ஏவுகணை தளங்கள் மீது குண்டு வீசியது. ஆனால் அமெரிக்காவே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. குண்டு வீசிய அந்த விமானத்தை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் சுட்டு வீழ்த்தினர். அதில் பயணித்த 2 விமானப்படை வீரர்களும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக கீழே குதித்தனர். அதில் ஒருவரை சில மணி நேரங்களில் மீட்டது அமெரிக்க படை. இப்படி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது வீரர்களை காப்பாற்ற அமெரிக்கா ஒரு வழிமுறை வைத்துள்ளது. அதாவது போர் விமானங்களில் பறக்கும் வீரர்களுக்கு எப்போதும் ஒரு கிட் இருக்கும். அதில் பாராசூட், ஊட்டச்சத்து நிறைந்த குட்டி குட்டி உணவு பொட்டலங்கள், பாதுகாப்புக்காக துப்பாக்கி, வெடிமருந்துகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கும். எதிரி நாட்டில் விழுந்தால் இவற்றை வைத்து ஒரு வீரர் சமாளித்து தப்பிக்க வேண்டும். தகவல் தொடர்பு சாதனத்தை வைத்து அவர்களை அமெரிக்கா மீட்க முயற்சி செய்யும். இதுதான் அந்த கிட்டின் நோக்கம். முதல் வீரர் எளிதில் மீட்கக்கூடிய இடத்தில் விழுந்தார். உடனடியாக அவர் அமெரிக்க படையை தொடர்பு கொண்டார். அவரது இருப்பிடம் துல்லியமாக தெரிந்ததால் மின்னல் வேகத்தில் அமெரிக்க படைகள் ஹெலிகாப்டர், போர் விமானங்கள் மூலம் அவரை மீட்டன. ஆனால் மற்றொரு விமானி ஈரான் எல்லைக்குள் சிக்கிக் கொண்டார். மலைப்பாங்கான காட்டுப்பகுதியில் தனியாக சிக்கினார். ஈரானிய படைகள் அவர் இருக்கும் இடத்தை தேடின. உள்ளூர் பழங்குடியினரோ அவரை விரட்ட ஆரம்பித்தனர். இன்னொரு பக்கம் அமெரிக்க விமானப்படை வீரரை பிடித்து தந்தால் சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் அறிவித்தது. இதனால் விமானியை பலரும் தேடி வந்தனர். இவர்கள் அனைவரிடமும் இருந்து தப்பிக்க அந்த வீரர் தந்திரமாக செயல்பட்டார். காயங்கள் இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல் பக்கத்தில் இருந்த மலை உச்சியை நோக்கி ஏற ஆரம்பித்தார். இதற்கிடையே வீரரை தேடும் ஈரானிய படைகள் மக்களை திசை திருப்ப அமெரிக்க உளவு பிரிவான CIA உடனடியாக ஒரு வதந்தியை காட்டுத்தீ போல பரப்பிவிட்டது. அதாவது அமெரிக்க படைகள் ஏற்கனவே F-15 விமானிகள் 2 பேரையும் மீட்டுவிட்டன என்று தகவல் வெளியிட்டன. சர்வதேச ஊடகங்களும் இதை செய்தியாக்கின. இதை நம்பி ஈரான் படைகள் மற்றும் பொதுமக்கள் தேடலை நிறுத்தினர். இதற்கிடையே அந்த விமானி கடல் மட்டத்தில் இருந்து 7000 அடி உயரம் மலை உச்சியில் ஏறி நின்றார். அவரது தகவல் தொடர்பு சாதனம் நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தது. எதிரிகள் தாக்கும் அபாயமும் குறைந்தது. இந்த நேரத்தில் தீவிரமாக செயல்பட்ட அமெரிக்க ராணுவம் செயற்கைக்கோள் சிக்னல், ஆளில்லா விமானம் மற்றும் உளவு தகவல்கள் மூலம் விமானப்படை வீரரின் சரியான இருப்பிடத்தை நேற்று முன்தினம் கண்டுபிடித்தது. அன்றிரவே மீட்பு பணி துவங்கியது. டசன் கணக்கான அமெரிக்க விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஈரானுக்குள் புகுந்தன. F-35 விமானங்கள் ஈரானிய ரேடார் மற்றும் ஏவுகணை தளங்களை கண்காணித்தன. ஹெலிகாப்டர் மீது தரையில் இருந்து வரும் தாக்குதலை A-10 வார்தாக் விமானங்கள் தடுத்தன. HC-130 விமானம் மீட்பு ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான எரிபொருட்களுடன் வலம் வந்தது. வீரரை மீட்கும் பணியில் HH-60W ஜாலி கிரீன் 2 என்ற ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டன. ஈரான் ராணுவ ரேடார்களில் இருந்து மறைந்து அமெரிக்க விமானங்கள் குறைவான உயரத்தில் பறந்தன. இதற்கிடையே டெல்டா, சீல் உள்ளிட்ட 100கணக்கான அமெரிக்க சிறப்பு படையினரும் இரவில் தரை வழியாக விமானி இருந்த பகுதிக்குள் நுழைந்தனர். அப்போது ஈரான் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பதிலுக்கு வானிலிருந்த A-10 வார்தாக் போர் விமானங்கள் பதிலடி நடத்தி அவர்களை விரட்டி அடித்தன. அதன்பின் காயமடைந்த விமானப்படை வீரரை கச்சிதமாக கண்டுபிடித்தனர். கயிறு கட்டி அவரை ஹெலிகாப்டரில் ஏற்றினர். வெற்றிகரமாக ஈரானை விட்டு வெளியே கொண்டு வந்தனர். இந்த மீட்பு பணியின் போது ஒருவரும் உயிரிழக்கவில்லை என்று அமெரிக்க ராணுவம் கூறியது. உலகையே சிலிர்க்க வைத்த இந்த மீட்பு பணி பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில், அமெரிக்க ராணுவம் வரலாற்றிலேயே மிக துணிச்சலான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. ஈரானில் சிக்கியிருந்த நம் விமானப்படை வீரரை மணிக்கு மணி எதிரிகள் நெருங்கி வந்து கொண்டிருந்தனர். அவர் ஒருபோதும் தனியாக இல்லை. அவருக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவமே நின்றது. இப்போது அவர் மீட்கப்பட்டு நலமுடன் உள்ளார் என்றார்.
அதே நேரம் ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க விமானி மீட்பு நடவடிக்கையின் போது தெற்கு இஸ்பஹான் பகுதியில் பல அமெரிக்க விமானங்களை தாக்கினோம். இதில் HC-130, 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் உட்பட பல விமானங்கள் அழிக்கப்பட்டன. 5 பேர் கொல்லப்பட்டனர் என்று கூறியது. ஆனால் ஈரான் சொன்னது எந்த அளவு உண்மையானது என்று தெரியவில்லை.